Hello students, in this video we are going to learn about standard 8th unit number 6 magnetism. Unit number 7 magnetism. Okay, so on the magnetism lesson la irukra book back answers la first one choose the best answers paaka porom. Parunga choose the best answer la first one. A magnet attracts dash அப்படினு கொடுத்துட்டாங்க. ஆப்ஷன்ஸ் பாருங்க. மேக்னெட் என்ன பண்ணும்? அட்ராக்ட். எதெல்லாம் அட்ராக்ட் பண்ணும்னு தான் கொஸ்டின். Wooden materials. wood வந்து is a non-magnetic materials. It does not attract by the magnet. அப்போ அது கிடையாது. Any metal. எந்த மெட்டலும் அட்ராக்ட் பண்ணுமா அப்படின்னா எல்லா மெட்டலையும் என்ன பண்ணாது? மேக்னெட் அட்ராக்ட் பண்ணாது. காப்பரும் மேக்னெட் என்ன பண்ணாது? அட்ராக்ட் பண்ணாது. ஸோ இந்த நெக்ஸ்ட் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா அயன் அண்ட் ஸ்டீல் தான் மேக்னெட் என்ன பண்ணும்? அட்ராக்ட் பண்ணும். ஸோ தீஸ் ஆர் கால்டு மேக்னெட்டிக் சப்ஸ்டன்சஸ். ஸோ ஃபஸ்ட்டு கொஸ்டினுக்கு ஆன்சர் ஆப்ஷன் டி அயன் அண்ட் ஸ்டீல். ஓகேவா? மேக்னெட் வந்து அயன், நிக்கல், கோபால்ட் இது சம்மந்தமாக இருக்கிற சப்ஸ்டன்ஸை தான் அதை அட்ராக்ட் பண்ணணும். ஓகேவா? நெக்ஸ்ட் பாருங்கள். ஒன் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் அன் எக்ஸாம்பிள் ஃபார் பெர்மனண்ட் மேக்னெட். பெர்மனண்ட் அப்படின்னா எப்போவுமே அது மேக்னெட்டிக்காகவே தான் இருக்கும். மேக்னெட் தான் அதோட பவர் வந்து இது ஆகாது. ஓகேவா? ஆப்ஷன்ஸ் பாருங்கள். எலக்ட்ரோ மேக்னெட் அப்படின்னா எப்போ கரண்ட் அதில் பாஸ் பண்ணுறோமோ அப்போ தான் அதை கரண்ட் அதை ஆக்ட் பண்ணும். கரண்ட் பாஸ் பண்ணலன்னா அது என்ன பண்ணாது? அட்ராக்ட் பண்ணாது. மெட்டலும் அட்ராக்ட் பண்ணாது. சாஃப்ட் அயனும் என்ன பண்ணாது? கரண்ட் அதாவது நம்ம ரப் பண்ணால் தான் அது என்ன பண்ணும்? அட்ராக்ட் பண்ணும். மேக்னெட் இருந்தால் தான் அது அட்ராக்ட் ஆகும். ஸோ பெர்மனண்ட்டாக மேக்னெட் அட்ராக்ட் பண்ணதுக்கு பேர் நியோடிமியம். வாட் இஸ் தட்? நியோடிமியம் தான் பவர்ஃபுல் மேக்னெட்னு வேறு சொல்லுவாங்க. இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ். ஓகே, அதாவது பவர்ஃபுல் மேக்னெட் அப்படின்னா நியோடிமியம். ஓகேவா? கொஸ்டின் நம்பர் 3 போயிடலாம். The south pole of a bar magnet and the north pole of U-shaped magnet. அதாவது ஒரு பார் மேக்னெட்டோட சவுத்து போலும், ஓகேவா, இது சவுத்துனா இது நார்த்து, ஒரு U-ஷேப் மேக்னெட்டோட நார்த்து போல், நல்லா கவனிங்க, இங்கே சவுத் இருக்குது, இங்கே என் இருக்குது, நார்த்து போல், இந்த ரெண்டும் இருந்தால் என்ன பண்ணுன்னு கேட்டிருக்காங்க. சரியா? ஸோ நம்ம மேக்னெட்டோட ப்ராப்பர்ட்டிக்கு வரணும். மேக்னெட்டிக் ப்ராப்பர்ட்டி இங்கே எஸ் இருக்குது, என் ரெண்டுமே ஆப்போசிட் போல் என்ன பண்ணும்? அட்ராக்ட் பண்ணும். கரெக்டாக? அது என்ன பார் மேக்னெட்டாக இருந்தானே யூ ஷேப் மேக்னெட்டாக இருந்தானே அதுக்கு தேவை போல், ரெண்டு போலும் ஆப்போசிட் போலாக தான் அதை அட்ராக்ட் பண்ணும். ஸோ ஆப்ஷன் ஏ தான் நமக்கு இதுக்கு கரெக்ட் ஆன்சர். கொஸ்டினை நல்லா ரீட் பண்ணிக்கணும், அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். ரிப்பல் பண்ணாது, ஏன்னா சவுத்து தான் ரிப்பல் பண்ணும். நெய்தர் அட்ராக்ட் நார் ரிப்பல், இது அல்ல அதுவும் கிடையாது, நன் ஆஃப் தி அபவும் கிடையாது. ஸோ ஆப்ஷன் ஏ தான் கரெக்ட் ஆன்சர். ஓகே, நெக்ஸ்ட் தேர்ட் கொஸ்டின், ஃபோர்த் ஒன் போயிடலாம். The shape of the Earth's magnetic field resembles that an imaginary dash. இந்த எர்த்தோட மேக்னெட்டிக் ஃபீல்டு வந்து எதை மாதிரி இமேஜினரி எப்படி ரிசம்பிள் பண்ணி இருக்குன்னு கேட்டிருக்காங்க. ஸோ நம்ம ஏன் வந்து எர்த்தை வந்து மேக்னெட்டிக் ஃபீல்டு இருக்குன்னு சொல்கிறோம், அந்த எர்த்துக்குள்ளே என்ன மாதிரி இருக்குன்னு அர்த்தம். அதில் வந்து பார் மேக்னெட். ஸோ எர்த் இஸ் கன்சிடர் ஆஸ் அ இமேஜினரி பார் மேக்னெட் நம்ம சொல்லுவோம். கரெக்டாக? அந்த பார் மேக்னெட் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இதுதான் நமக்கு குளோப்னு வச்சுக்கோங்க, இதுக்குள்ளே ஒரு பார் மேக்னெட் இருக்குது. ஸோ இந்த மேக்னெட் இது இமேஜினரி தான். ஓகே, இருக்கிற மாதிரி நம்ம இமேஜின் பண்ணிக்கணும். ஸோ இது நார்த், இங்கேனா இங்கே சவுத்து. அப்போ இந்த நார்த்தை நோக்கி இங்கே சவுத்து போல் வரும். நம்ம கையில் ஒரு சவுத்து இருந்ததுன்னா அது ஆட்டோமேட்டிக்காக இந்த பக்கம் டைரக்ட் ஆகும். ஸோ இதை பேஸ் பண்ணி தான் நம்ம சொல்கிறோம். ஸோ த ஆன்சர் வந்து பார் மேக்னெட். ஓகேவா? நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். எம்ஆர்ஐ ஸ்டாண்ட்ஸ் ஃபார் எம்ஆர்ஐ. ஓகேவா? இந்த இடத்துல எம்ஆர்ஐ அப்படிங்கிறது மேக்னெட்டிக். எம்ங்கிறது நம்ம படிக்க போகிற லெசன் மேக்னெட்டிக். ஆறுங்கிறது ரெசோனன்ஸ். ஓகேவா? இதோட ஃப்ரீக்வன்சியும் அதோட ஃப்ரீக்வன்சியும் ஈக்குவலாக இருக்கிறதுக்கு பேர் தான் ரெசோனன்ஸ் சொல்லுவாங்க. ஐனா இமேஜிங். நம்ம ஸ்கேன்லாம் பண்ணுவாங்கள்ல, இமேஜ் பண்ணுவாங்கள்ல. ஸோ மேக்னெட்டிக் ரெசனன்ஸ் இமேஜிங். இந்த நம்ம இதில் இருக்கிறதும் அங்கேருந்து வர்றதும் ஈக்குவலாக இருந்தால் தான் அந்த எம்ஆர்ஐ நம்மளால் என்ன பண்ண முடியும்? எடுக்க முடியும். ஸோ எம்ஆர்ஐ ஸ்டாண்ட்ஸ் ஃபார் மேக்னெட்டிக் ரெசனன்ஸ் இமேஜிங். ஓகேவா? இது வெரி வெரி இம்பார்ட்டண்ட் ஒன். ஹையர் கிளாஸஸ்லாம் இதை பற்றி நீங்கள் டீட்டெயிலாக படிப்பீங்க. நெக்ஸ்ட் ஒன் பாருங்கள். 6th கொஸ்டின். ஏ காம்பஸ் இஸ் யூஸ்டு ஃபார். நமக்கு தெரியும் காம்பஸ் வந்து எதுக்கு யூஸ் பண்ணுவாங்க. ஓகேவா? இது வந்து மேக்னடைஸ்டு காம்பஸ். கண்டிப்பாக ஃபைண்ட் த டைரக்ஷன்ஸ். ஸோ பிளாட்டிங் மேக்னெட்டிக் லைன்ஸ் யூஸ் பண்ணுவாங்களான்னா கண்டிப்பாக அதை யூஸ் பண்ணுவாங்க. இதை வச்சு தான் நம்ம இந்த ஃபாரஸ்ட் ஏரியாஸில் அதுக்கப்புறம் செயிலர்ஸ்லாம் தே கேன் யூஸ் டு ஃபைண்ட் த டைரக்ஷன். டிடெக்ஷன் த மேக்னெட்டிக் ஃபீல்டு. அங்கே மேக்னெட் இருக்கா இல்லையான்னு கூட நம்ம பார்த்துக்கலாம். நேவிகேஷன் தான் டைரக்ஷன். ஸோ எல்லா ஆன்சரும் இதுக்கு ஆப்டாக தான் இருக்குது. ஸோ நம்ம வில் மூவ் ஆன் டு ஆப்ஷன் டி ஆல் ஆஃப் திஸ். அப்போ காம்பஸ் வந்து எல்லாத்துக்கும் தான் யூஸ் பண்ணுறோம். அதாவது இதில் கொடுத்துக்கிற ஆப்ஷன் எல்லாத்துக்கும் நம்ம என்ன பண்ணுறோம்? யூஸ் பண்ணுறோம். ஸோ ஆல் ஆஃப் தீஸ் தான் கரெக்ட் ஆன்சர். கிளியரா? Thank you students.